நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் தொழில்துறை மாபெரும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. தொழில் வளர்ச்சிக்கும் தொழிலாளர் நலனுக்கும் நாம செஞ்சிருக்கக்கூடிய முக்கியமான பணிகளை சொல்லணும்னா 35 லட்சத்திற்கும் மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட எம்எஸ்எம்இக்களோட இந்திய அளவில் 3ஆம் இடத்துல இருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த நிறுவனங்கள் மூலமாக 2,47,00,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. 14 தொழிற்பேட்டைகளை உருவாக்கி இருக்கிறோம். இன்னும் உருவாக்கவும் போகிறோம். கிண்டியிலையும் அம்பத்தூர்லேயும் அடுக்குமாடி தொழிற்கூடங்கள் வளாகங்கள், சேலத்தில் வெள்ளிக்கொலுசு உற்பத்தி வளாகம், கோவையில் பணியாளர்கள் தங்கக்கூடிய விடுதி, திருமுடிவாக்கம் தொழிற்பேட்டையில் தொழிலாளர்கள் தங்குவதற்கான வசதி, அதற்குரிய விடுதி அமைக்கப்பட்டிருக்கு. கோவையில் தங்கநகை பூங்கா, திண்டிவனத்தில் மருந்தியல் பொருட்களுக்கான பெரும் குழுமம் அமைப்பதற்கான பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. தொழில் முனைவர்களோட நீண்ட நாள் கோரிக்கையான தொழில் மனைக்கான பட்டா பெறும் வகையில் நிலவகைப்பட்ட பயன்பாட்டினை மாற்றுவதற்கு அதிகாரம் பெற்ற குழு அமைக்கப்பட்டு தற்போது வரை 6,402 ஒதுக்கீட்டாளர்களுக்கு தடையின்மை சான்று வழங்கப்பட்டு 2,688 நபர்கள் பட்டா பெற்றிருக்கிறாங்க. இதே போல் நம்ம அரசோட உழைப்பால் தொழிற்பேட்டையில் தமிழ்நாடு அடைஞ்சிருக்கக்கூடிய முன்னேற்றங்களில் சிலவற்றை சொல்லணும்னா, இந்தியாவோட உற்பத்தி துறை சார்ந்த மொத்த உற்பத்தியில் தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு 11.90 விழுக்காடு.